திரும்பி இப்போ பொண்ணு மாப்பிள்ளை தான் 5 பேர் இல்லை சென்னையிலேருந்து வந்துட்டாங்கன்னா அவங்க விருந்தாடி வராங்க 2 நாள் தங்குவாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, வேற யாரும் இல்லை. அதுக்குதான் இன்னும் 10,000 கொடுத்தீங்கன்னா 2 ரூபாய் டபுள் பெட்ரூம் கூட பார்க்கலாம். 10,000 என்ன ஜாம்பு ஆண்டாயா மாதம் 10,000 கேட்க போகிறது. இல்லை ஜாமான் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜாமான் நிறையா இருக்குது, வைக்க முடியாது அப்படின்றாங்க. டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னாங்க. டவுனில் இது வந்து ரொம்ப கம்மி. ஆர்வம் சாதாரணமாக இப்போ 10 ரூபாய் கீழே வாடகை கிடையாது டவுனில். லைட்லாம் லைட் அதான் அந்த கீழே கீவுட்லாம் கொடுக்கணும். அது கூட்டிகிட்டு பண்ணுறது அது ஒரு சாய்வு நீங்கள் கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட சாவி கொடுத்துருவாங்க. உங்கள் வீடு நீங்கள் தான் பார்த்துக்கலாம். அவங்க டச்சப்பே கிடையாது. அவங்க அந்த கடைக்கு கேட்டு சாவி ஒரு 2 போட்டு உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்கள் திறந்துட்டு எப்போ வேணாலும் நீங்கள் வரணும், அவங்க திறந்துட்டு எப்போ வேணாலும் அவங்க போயிடுவாங்க. இது ஒரு இதாக வச்சுக்கலாம். இது ரெண்டாக பண்ணலாம் உங்களுக்கு. இதில் இடம் ஜாமான் கட்டி மேலே போட்டுக்கலாம். நம்ம வெளியே ஒரு ஜாமான் வச்சுக்கலாம். இந்த இடம் போனால் எல்லாம் கட்டியில் போட்டுக்கலாம். ஏறி இந்த இடம் எப்படி பாய்ச்சிருக்கியா? ஏறி இடம் எடுத்துருக்கீங்களா? நிறைய எடுத்தாங்கன்னா அந்த சரி பார்த்துக்கலாம். ஏனம் தான் போகிறீங்க அங்கே வச்சு சமையல் போதாதா? இது போதாதா? ஏனம்னா சின்னன்னா ஒரு ஏனை வைக்கணும், தட்டை எடுக்கணும், கொள்ளணும், வைக்கணும், கிரைண்டர் வச்சுக்கணும். இப்போ நம்ம கிரைண்டர் வைக்கணும், இதில் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கணும். ஆமாம், இதில் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாமா? கிரைண்டர் வச்சுக்கணும், மிக்ஸி வச்சுக்கணும். எல்லாமே இதுக்குள்ள அடக்கணும்ல. ஆமாம் சமையலுக்கு கொஞ்சம் இட வசதி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இடத்துல சும்மா போட்டுருக்கேன். சும்மா போட்டுக்காம அங்கே போய் ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு அங்கே கொண்டாட பண்ணி கொடுப்பாங்க. டவுன்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரிட்ஜை தூக்கியில் போடு. சோபா தாண்டி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இவங்க ஏதாச்சும் சீர் பண்ணா வீட்டுக்குள்ளே போகணும் ஆமாம். வேறு இவங்க எதாவது சீர் பண்ணோன்னா இது பண்ணணும் தேங்கெல்லாம் பார்த்துட்டு உள்ளதான் இருக்கும். ஆமாம், உள்ளதாக இருக்கும். வேறு கீழே வழி இல்லை இருக்கு. எதுக்கு சீர் பண்ணோன்னா வீட்டுக்குள்ளே தான் ஆமாம். ஸ்கூல் கிட்ட சொன்னீங்களா? அது இப்போ யாரோட?